Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது சாப்டர் 6 ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. 2 எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். மூணாவது எக்ஸசைஸ்க்குள்ள போறோம். சரிங்களா? மூணாவது எக்ஸசைஸ்க்கு இங்க நம்மளுக்கு 2 டெஃபினிஷன்ஸ் முக்கியமா தேவை. சரிங்களா? ஒன்னு மீடியன், இன்னொன்னு ஆல்டிடியூட். மீடியன்னா ஒண்ணும் இல்லங்க. In a triangle, median is the line segment joining the vertex with the midpoint of opposite side. ஒரு triangleல in a triangle, median is the line segment joining the vertex with the midpoint of opposite side. Okay. ஒரு triangle எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, if I consider one triangle, medianனா ஒண்ணும் இல்ல, ஒரு line segment, ஒரு line நான் வரைகிறேன். அது மிட் பாயிண்டா வரைகிறேன். ஓகே, மிடில் பாயிண்ட்ல வரைகிறேன். மிடில் பாயிண்ட்ல வரைஞ்சா அது வந்து மீடியன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு வர்டெக்ஸ் மிடில் பாயிண்ட்ல வரைஞ்சிச்சுன்னா ஆப்போசிட் சைடுக்கு தட் இஸ் அ மீடியன். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்டிடியூட். ஓகே, ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் ஹைட். சரிங்களா? ரைட். ஆல்டிடியூட் இஸ் த பர்பெண்டிகுலர் drawn from a vertex of triangle to its opposite side. To its opposite side. ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு ட்ரையாங்கிளை தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இஃப் ஐ கன்சிடர் ஒன் ட்ரையாங்கிள், ஓகே, நான் ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன். மீடியன்னா ஒன்றும் இல்லை, மீடியன்னா அந்த மிடில் பார்ட்டை கனெக்ட் பண்ணுவோம். ஒரு லைன் ஜாயினிங் த மிடில் பாயிண்ட், தட் இஸ் மீடியன். ஆல்டிடியூடுனா இந்த லைன், ஓகே, ஒரு வர்டெக்ஸ் ஒரு ஆப்போசிட் சைடில், ஒரு இந்த வர்டெக்ஸை இங்கேருந்து நான் ஆப்போசிட் சைடுக்கு இப்படி ஒன்று வரைஞ்சேன்னா இது வந்து எப்படி இருக்குமா, 90 டிகிரி பர்பெண்டிகுலர் லைனா இருக்குமா ஆப்போசிட் சைடு. ஓகே, எந்த பக்கம் வேணாலும் எடுக்கலாங்க. சப்போஸ் இந்த பக்கம் இந்த வெர்டெக்ஸ் நான் கன்சிடர் பண்ணா இப்படி டிரா பண்ணலாம். இந்த வெர்டெக்ஸை கன்சிடர் பண்ணனா இப்படி டிரா பண்ணலாம். இல்ல எக்ஸ்டர்னல் பாயிண்டா கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். டசன்ட் மேட்டர். ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைன் ஆப்போசிட்ல வரைஞ்சா அந்த லைனு அந்த லைன் செக்மெண்ட் மேல வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைனை மேக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் அதோட ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். சரிங்களா? மீடியன்னா ஒன்றும் இல்லை, a line segment joining the vertex with the midpoint of the opposite side. ஓகே, ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு சைடுல, அதாவது இந்த சைடுல நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா அது மிடில் பாயிண்டா ஆப்போசிட் சைடுக்கு போகும். ஆப்போசிட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுத்தனா மிடில் பாயிண்ட் ஆஃப் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு வரும். ஸோ இது இங்க தான் எடுக்கணும் இல்லை, எங்க வேணாலும் எடுக்கலாம். ஓகே, எப்படி எடுத்தாலும் மிட் பாயிண்டா எடுத்தோம்னா அதுதான் மிடில் பாயிண்ட்ல எடுத்துட்டோம்னா அதுதான் மிட் பாயிண்ட்னு சொல்றோம். ஆல்டிடியூடுனா ஒன்றும் இல்லை, ஒரு வேர்டெக்ஸ்ல இருந்து ஒரு லைனை ஆப்போசிட் சைடுக்கு வரைய முடிஞ்சிச்சுன்னா அந்த லைன் வரைகிறோம்னா அந்த லைன் பர்பெண்டிகுலர் மேக் பண்ணுச்சுன்னா அதுதான் அதோட ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். சரிங்களா? வாங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட் விச் பேர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் ஃபிகர் ஆர் சிமிலர் இன் த ஃபாலோயிங் ஃபிகர். ஓகே, இந்த ஃபாலோயிங் ஃபிகர் ஆர் சிமிலர். Write the similarity criterion used by you for answering the question and also write the pairs of similar triangles in the symbolic form. Okay, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா pairs of triangles are similar. எது சிமிலரா இருக்கு, அதை எந்த ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணணும், சிம்பாலிக் ஃபார்ம்ல எழுத சொல்றாங்க. ஓகே, கொடுத்திருக்க ட்ரையாங்கிளை சிம்பாலிக் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். சிமிலரா இருந்தா, சிமிலரா இல்லைன்னா. சரிங்களா? ரைட். இங்க ட்ரையாங்கிள் பாருங்க, ஏபிசி இருக்கு, ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இருக்கு. ஸோ இதுல ஆங்கிள் எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. பட் அந்த ரொட்டேஷன் வேணா மாறி இருக்கலாம், பட் கரெக்டான ஆங்கிளா இருக்கணும். ஆங்கிள் ஏ பாத்தீங்கன்னா ஆங்கிள் 60, ஆங்கிள் பி பாத்தீங்கன்னா ஆங்கிள் 60. அதே மாதிரி ஆங்கிள் பி 80, ஆங்கிள் கியூ 80, ஆங்கிள் சி 40, ஆங்கிள் ஆர் 40. ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. சரிங்களா? ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரு கிரைட்டீரியன் தெரியும். ஆங்கிள் 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 கிரைட்டீரியன். ஓகே, ஆங்கிள் 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 கிரைட்டீரியன். ஓகே, அந்த கிரைட்டீரியன் படி பார்த்தா ஏஏஏ காங்க்ரூமென்ஸ் ரூல் படி இந்த ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரைட்டா? வாங்க சொல்யூஷன் எழுதுவோம். சொல்யூஷன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி and triangle PQR, in triangle ABC and triangle PQR. Okay, angle A is equal to angle P is equal to 60 degree. Okay, ஏன்னா டிகிரி சேமா இருக்கு. அதே மாதிரி angle B is equals angle Q is equal to 80 degree.
ஓகே, அதே மாதிரி angle C is equals angle R. Okay, angle R is nothing but 40 degree. Therefore, triangle ABC is similar to triangle PQR by AAA similarity property. Okay, AAA similarity criterion. AA similarity criterion. Okay. So, அப்போ triangle ABC is similar to triangle PQR. Suppose இதுல ஏதாவது ஒரு angle match ஆகலனா கூட அது கண்டிப்பா என்ன கிடையாது? Similar triangle கிடையாது. சரிங்களா? Right. Yeah. Second problem பாருங்க. Triangle கொடுத்திருக்காங்க ABC and triangle PQR கொடுத்திருக்காங்க. Triangle ABC and triangle PQR. ஓகே, இங்க ஆங்கிள் கொடுக்காம சைடு கொடுத்திருக்காங்க. சைடோட ரேஷியோ, சைடோட மெஷர்மெண்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 2 3 2.5 இருக்கு. இங்க 6 5 4 இருக்கு. ஓகே, யூசுவலாவே நம்ம எப்படி மேட்ச் பண்ணுவோம் அப்படின்னா, ஆங்கிள் கொடுத்திருந்தா ஆங்கிளை டைரக்டாவே எடுத்துக்கலாம். சைடு கொடுத்திருந்தா அதை டிவைட் பண்ணும்பொழுது அந்த டிவைடட் ரேஷியோ சேமா இருக்கணும். சரிங்களா? சைடு எப்பவுமே ரேஷியோ சேமா இருக்கணும். ஆங்கிள் எப்பவுமே ஆங்கிளோட மேட்ச் ஆகணும். சரிங்களா? ரைட், வாங்க இங்க பார்ப்போம். Solution. In triangle, okay, in triangle ABC and triangle PQR. Okay, நான் அந்த AB சைடை QR சைடோட மேட்ச் பண்றேன். அதே மாதிரி BC சைடை RP சைடோட மேட்ச் பண்றேன். அந்த மாதிரி AC சைடை PQ சைடோட மேட்ச் பண்றேன். அப்பதான் எனக்கு அந்த ரேஷியோஸ் மேட்ச் ஆகும். சரிங்களா? ரைட், நான் எப்படி மேட்ச் பண்றேன் பாருங்க. I have to choose AB by QR. Okay, AB by QR. So what is AB value? 2 divided by 4. If I cancel, நான் இதை கேன்சல் பண்ணனா எனக்கு இதோட ரேஷியோ 1/2 வந்துரும். ஓகே, அதே மாதிரி அடுத்த பக்கம் போறேன். BC divided by RP. Okay, BC divided by RP. What is BC value? 2.5 divided by 5. Okay, 2.5 கேன்சல் பண்ணீங்கன்னா 1 time 2.5, 2 time 5. Okay. ரைட், அதே மாதிரி அடுத்த கேஸ் வரேன். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ். வாட் இஸ் தட்? CA. ஓகே, CA divided by PQ. CA divided by PQ. What is that value? 3 divided by 6. இதை கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வந்துரும்? 1/2 வந்துரும். ஸோ அப்போ நார்மலா நம்மளுக்கு என்ன தெரியுது? இந்த ரேஷியோ காமன் பார்ட்டா இருக்கு. ஓகே, இங்க பாருங்க, ஏபியும் QR ரேஷியோ எடுக்கும் பொழுது 1/2 1/2 1/2 இட் இஸ் காமன் ஃபார் ஆல் சைட்ஸ். ஸோ அப்ப இந்த சைடு எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அதனால ரெண்டு ட்ரையாங்கிளுமே என்னவா மாறிடும்? சிமிலர் ட்ரையாங்கிளா மாறிடும். சரிங்களா? therefore AB divided by QR is equal to BC divided by RP is equal to CA divided by PQ. That's equal to 1/2. எல்லாத்தோட ரேஷியோவும் எப்படி இருக்கு? 1/2 இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும், ஓகே, therefore triangle ABC, okay, triangle ABC is similar to triangle PQR. Triangle ABC is similar to triangle PQR. என்ன கிரைட்டீரியன் யூஸ் பண்றேன்? சைடு 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 கிரைட்டீரியன். ஓகே, சிமிலாரிட்டி ரூல். ஓகே, சைடு 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 சிமிலாரிட்டி ரூல். ஸோ அதனால கண்டிப்பா ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடுறோம். சரிங்களா? தேர்ட் சம் பாருங்க. ட்ரையாங்கிள் LMP and triangle DEF. மெஷர்மெண்ட்ஸ் 2.7 for LM, MP is 2, okay, PL is 3. ஓகே, இங்க பாருங்க, DE 4, EF 5, FD 6. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, சைட்ஸ் எப்பவுமே சேம் ரேஷியோவா இருக்கணும். டிவைடட் ரேஷியோ ஆர் ஈக்குவலா இருக்கும் பொழுது சிமிலர் ட்ரையாங்கிளா வரும், இல்லைன்னா ட்ரையாங்கிள் வராது. சப்போஸ் ஆங்கிளா இருந்தா ஆங்கிள் அப்படியே ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ரைட், இங்க நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இன் ட்ரையாங்கிள் LMP and triangle DEF. ஓகே, நான் உள்ளதெல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மேட்ச் பண்றேன். ஓகே, 2 4 வந்துரும். ஓகே, 3 இந்த டைரக்ஷன்ல வருது, இதுல இந்த டைரக்ஷன்ல போகுது. சரிங்களா? ரைட், எழுதுங்க பாப்போம். MP divided by DE, okay, which is equal to 2 divided by 4 will be 1/2. okay, right. இங்க பாருங்க, அடுத்து
3 கொண்டு வரேன். ஓகே. PL divided by DF. PL divided by DF is equal to 3 divided by 6 is equal to 1 by 2. Okay, ரெண்டுமே 1 by 2 னு வந்துருச்சு. Third part கொண்டு போறேன் நான். Okay, I'm going to move the third part. So what is the third part? Here there is no space. LM. I'm taking LM. Okay, I'm taking LM. So what is the value? LM divided by EF. LM divided by EF. இங்க 2.7 இருக்கு, இங்க 5 இருக்கு. ஓகே, 2.75. ஸோ அப்ப LM 2.7, EF 5 ரெண்டுமே எப்படி இல்ல, மேட்சா இல்ல. ஓகே, ஸோ இப்ப எல்லா பக்கமும் நான் எடுக்கும் பொழுது இந்த பக்கம் மேட்ச் ஆகல. ஏன்னா இதை நான் டிவைட் பண்ண முடியாது. 2.7 இருக்கு, 2.5 இருந்துச்சுன்னா 1/2 போடலாம். 2.7 இருக்கிறதுனால 1/2 போட முடியாது. ஏதாவது ஒரு பக்கம் வயலேட் பண்ணா கூட கண்டிப்பா அது என்ன பண்ணாது, சிமிலாரிட்டி கண்டிஷன் கிரைட்டீரியன் கொடுக்காது. ஓகே, தேர்ஃபோர் நம்ம கன்க்ளூஷன் எழுதுறோம் இங்க. ஓகே, வாட் இஸ் த கன்க்ளூஷன்? MP divides DE is equal to PL divides DF, definitely not equal to LM divided by EF. ஓகே, இது ரெண்டும் 1/2 1/2. இங்க என்ன வரல, 1/2 கண்டிஷன் வரல. therefore criterion எழுதிருங்க. ஓகே, criterion sorry, therefore triangle, what is the triangle? DLM என்ன டைரக்ஷன்ல எடுத்திருக்கோம் நம்ம? LMP. ஓகே, இங்க அந்த கண்டிஷன் வேணா எழுதிடலாமா? கண்டிஷன். ஓகே, இட் இஸ் நாட் சிமிலர். ஓகே, இட் இஸ் நாட் சிமிலர். எதனாலனா பிகாஸ் இந்த ரேஷியோ அடுத்த ட்ரையாங்கிளோட மேட்ச் ஆகல. ஓகே, பிகாஸ் த ரேஷியோஸ் ஆஃப் நீங்க இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, இங்கே நம்ம எல்லாம் கன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் எனிகே உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதுறேன். சரிங்களா? ரேஷியோஸ் ஆஃப் sides of one triangle is not in the same ratio of another triangle. Same ratio of another triangle. So அப்போ கண்டிப்பா என்ன இல்ல, similarity condition இல்ல. Okay, therefore LMP, therefore triangle LMP is not similar to triangle DEF. சரிங்களா? triangle DEF. புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பக்கம் வயலேட் பண்ணா கூட similarity condition வராது. இங்க இதுதான் ஹைலைட். ஓகே, இந்த பாயிண்ட் தான் இங்க ஹைலைட். ஓகே, this is not similar to. ஓகே, triangle LMP is not similar to triangle DEF because இந்த இடத்துக்கிட்ட ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒருவேளை இந்த ரேஷியோ மேட்சா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா 1/2 வந்திருந்ததுன்னா கண்டிப்பா இட் இஸ் a similar triangle. சரிங்களா? இந்த ப்ராப்ளம் பாருங்க. ட்ரையாங்கிள் MNL. ஓகே, ட்ரையாங்கிள் PQR. ஓகே, இங்க ஆங்கிள் M 70 டிகிரி, MN சைடு 2.5, ML சைடு 5. இங்க PQ சைடு 5, QR சைடு 10. ஓகே, நம்ம இது ரெண்டு சிமிலாரிட்டி கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஆங்கிள் பார்க்கும்போது ஆங்கிள் அப்படியே எடுத்துக்கணும், சைடு பார்க்கும்போது டிவைட் பண்ற ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். சரிங்களா? ஓகே, சொல்யூஷன் வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். In triangle MNL and triangle PQR. Okay, and triangle PQR. First நான் ஒவ்வொரு ஸ்டேஜா எடுக்கிறேன். ஓகே, சைடு ஆங்கிள் பார்க்கிறேன், சைடு, ஏன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உண்டு, சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி கிரைட்டீரியன். ஸோ அந்த கேஸ் படி வருதான்னு நான் செக் பண்றேன். ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் சைடு எடுக்கிறேன். MN divided by இந்த சைடை PQ ஓட மேட்ச் பண்றேன். ஓகே, PQ. Okay, MN divided by PQ. So I have to note here 2.5 divided by PQ value is 5. So that is of equation 1/2. Okay, அடுத்த angle check பண்ணி பார்க்கிறேன். What is that angle?
ML equal to angle இங்க பார்க்கிறேன் PQR. Okay, angle பார்க்கிறேன் PQR. Both are 70 degree. Okay, both are 70 degree. அடுத்த கேஸ் இங்க நான் இந்த டைரக்ஷன்ல போறேன். ரொட்டேஷன் எப்படி வேணாலும் எடுக்கலாம், பட் கரெக்டா அதோட மேட்ச் ஆகணும். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்ப அடுத்த சைடு நான் நோட் பண்றேன். அடுத்த சைடு என்னன்னா ML is divided by QR. இந்த சைடு இதோட மேட்ச் பண்ணும் பொழுது இங்க 5 இருக்கு, டிவைட்ஸ் இந்த பக்கம் 10 இருக்கு. ஸோ அப்ப டிவைட் பண்ணும்பொழுது வேல்யூ 1/2 வந்துருக்கு. ஸோ அப்ப கண்டிப்பா சைடு ஆங்கிள் சைடு கிரைட்டீரியன் ப்ராப்பர்ட்டி படி ட்ரையாங்கிள் MNL, therefore triangle MNL is similar to triangle PQR by side angle side criterion, similarity criterion. I just write a rule. Okay, side angle side criterion. Okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட ரேஷியோஸ் செக் பண்றேன், as well as ஆங்கிளும் செக் பண்றேன். ஆங்கிள் பார்த்தா மேட்சா இருக்கு, ரேஷியோஸ் எடுக்கும் பொழுது கண்டிப்பா அதுவும் ஈக்குவல் கண்டிஷன்ல வரதுனால சைடு ஆங்கிள் சைடு ப்ராப்பர்ட்டி படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால போத் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இந்த சம்ல பாருங்க, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, அதுல ஆங்கிள் ஏ வந்து 80 டிகிரி, ஏ சைடு ஏபி சைடு 2.5, பிசி சைடு 3. அதே மாதிரி அனதர் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஓகே, அனதர் ட்ரையாங்கிள் டிஇஎஃப்ல ஆங்கிள் எஃப் 80 டிகிரி. ஓகே, அண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிஎஃப் இஸ் 5 அண்ட் இஎஃப் இஸ் 6. இது மூல கரெக்டா நமக்கு சிமிலர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, சொல்யூஷன் இங்க டயக்ராம்லயே பாருங்களேன். ஓகே, 80க்கு ஆப்போசிட்ல தான் 3 இருக்கு. ஆனா இங்க இந்த ஒரு பாயிண்ட்ல 2 அசோசியேட் ஆகுது. சரிங்களா? 5ம் 6ம் அசோசியேட் ஆகுது. ஆனா இங்க இந்த டிகிரியில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் 2.5னு ரேட்டிங் இருக்கு. சோ வேற ரீடிங் இல்ல. 80க்கு ஆப்போசிட்ல தான் 3 வருது. சோ 80க்கு ஆப்போசிட்ல இங்க ஒன்னும் இல்லங்கிறதுனால கண்டிப்பா இது என்னவா இருக்காது, இந்த ரெண்டு டயக்ராமும் சிமிலாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, நம்ம எழுதிடுவோமா அத கன்க்ளூஷனா? நோ, because the ratio of the sides are not equal. The ratios of the sides are not equal. So the two triangles are not similar. So the two triangles are not similar. சரிங்களா? சோ ஒருவேளை இந்த 3 வந்து இங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிமிலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட இல்லங்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணாது, சிமிலாரிட்டி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்துல பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? DEF as well as PQR. Okay, angle D is 70, angle E is 80. We don't know about angle F. இங்க angle P தெரியாது, angle Q 80, angle R 30. ஃபர்ஸ்ட் நம்ம மிஸ்ஸிங் ஆங்கிளை கண்டுபிடிச்ச பிறகுதான் நம்ம என்ன பண்ண முடியும், சிமிலர் கண்டிஷன் இருக்கா என்னன்னு பார்க்க முடியும். சரிங்களா? சொல்யூஷன் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். வாங்க, ஃபர்ஸ்ட் ஐ கன்சிடர் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். இன் ட்ரையாங்கிள் DEF நம்மளுக்கு நல்லாவே தெரியும் sum of the angle in a triangle equal to 180 degree. Okay, so we know that sum of all the angles in a triangle equal to 180. so அதனால angle D plus angle E plus angle F is equal to 180 degree. ஓகே, நம்மளுக்கு என்னென்ன தெரியுமோ அதை நோட் பண்ணுங்க. இங்க 70 degree, angle E is 80 degree, plus we should know the value of angle F. so that is 180 degree. so அப்ப இங்க என்ன வருது, 150 வருமா? 150 degree plus angle F is equal to 180 degree. okay, right. இப்போ 180 degree லேந்து இதை ரெடியூஸ் பண்றீங்க. okay, so from this angle F is equal to 180 degree minus 150 degree, that's equal to how much? 30 degree. so angle F எவ்வளவு வருது? 30 degree. okay, angle F is 30. so we have to check here the another we consider the another triangle and we can find P value. okay, right. so இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்றேன்,
ஆங்கிள் PQR எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் PQR. ஓகே. இன் ட்ரையாங்கிள் PQR. சேம் கண்டிஷன் யூஸ் பண்றேன். Sum of the angles in a triangle equal to 180 degree. So அப்போ angle P plus angle Q plus angle R is equal to 180 degree. Okay. So angle P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Angle P plus angle Q is 80 degree and then here 30 degree. So which is equal to 180 degree. So we should know angle, sorry, we have to find P angle. So sum of these two will be 110. So 110 is equal to 180 degree. So we should know the value of P, that is equal to 180 degree minus 110. That's equal to 70 degree. Okay. Angle P oda value 70 degree. Okay. இங்க note பண்ணுங்க. Angle P oda value is 70 degree. Okay. இப்போ நம்ம எப்படி மேட்ச் பண்ணலாம்? ஆங்கிள் P ஆங்கிள் D ஓட மேட்ச் பண்ணலாம். ஆங்கிள் E ஆங்கிள் Q ஓட மேட்ச் பண்ணலாம். ஆங்கிள் F ஆங்கிள் R ஓட மேட்ச் பண்ணலாம். சோ அப்போ ஆங்கிள் கிரைட்டீரியன் ப்ராப்பர்ட்டி படி எல்லாமே எப்படி இருக்கு நம்மளுக்கு சேமா இருக்கிறதுனால ஆங்கிள், சோ இட் இஸ் a similar. ஓகே, சிமிலாரிட்டி கண்டிஷன் உள்ள அரைஸ் ஆகுது. சரிங்களா? இன் ட்ரையாங்கிள் DEF அண்ட் ட்ரையாங்கிள் PQR. இப்போ மேட்ச் பண்ணுங்க. ஆங்கிள் Dயும் ஆங்கிள் Pயும் 70 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் Eயும் ஆங்கிள் Qவும் 80 டிகிரி. ஆங்கிள் F plus angle R is equal to 30 degree. Therefore, triangle DEF is similar to triangle PQR. Okay, by என்ன ரூல்? angle criterion property. Okay, by angle similarity criterion. I just write a rule. Okay, so ரெண்டு triangle எப்படி ஆயிடுச்சு? சிமிலர். ஓகே, ஆங்கிள் DEF ட்ரையாங்கிள் DEFும் ட்ரையாங்கிள் PQRும் சிமிலரா மாறிடுச்சு. ஓகே, சோ அப்ப ஆங்கிள் படி பார்த்தோம்னா ஆங்கிள் கரெக்டா எக்ஸாக்டா இருக்கணும். சைடு பார்த்தோம்னா டிவைட் பண்ணக்கூடிய ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா தான் சிமிலாரிட்டி கண்டிஷன் அரைஸ் ஆகும். இல்லைன்னா சிமிலாரிட்டி ஏதாவது ஒரு கண்டிஷன் வயலேட் பண்ணா கூட சிமிலாரிட்டி கண்டிஷன் அரைஸ் ஆகாது. சரிங்களா? தொடர்ந்து படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ வில் ரெக்டிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ.